என்னதான் இந்த பெட்டில் நீட்டு நிமிந்து படுத்தாலும் இந்த திண்ணையில இப்படி செத்த நேரம் தலையை சாச்சு குறுக்காட்டினாதான் படுத்த மாதிரியே ஒரு உணர்வே வருது. நல்லா உறங்கி முடிச்சோன்ற ஒரு திருப்தியும் கிடைக்குது. இருந்தாலும் இந்த திண்ணைக்கு ஈடாக அந்த படுக்கலாம். அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கல்வ பெட்டில் படுத்தாதான் உறக்கமே வருது. கட்டில் வேணும், மெத்த வேணும், விரிப்பு வேணும், அது இதுவும் கல்வ. அந்த காலத்துல நம்ம திண்ணையில பாய் விரிச்சு படுத்தோம்னா இந்த காத்துக்கு அதுக்கும் தூக்கம் அப்படியே அள்ளிட்டு போகணும்ல. இந்த திண்ணையில வந்து ஒரு 4 நாள் நல்லா காலை கையை நீட்டி நிமித்து படுத்தால்வனா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஒழியாது. அது அது பறந்து போக போகுது பஞ்சாட்டம். இந்த காலத்து பிள்ளைகளுக்குலாம் எங்க அதெல்லாம் தெரியுது. படுங்கன்னு சொன்னாலே பெட் இருக்கா, கட்டில் இருக்கா, மெத்த இருக்கா, விரிப்பு இருக்கான்னு கேட்கால்வா. பாய் இருக்கான்னு எவ்வளவு கேட்கால்வலா. இந்த திண்ணையில பாயை விரிச்சு இந்த இயற்கை காற்றை நல்லா சுவாசிச்சுட்டு தூங்கினாலே போதும், நோயாவது மண்ணாவது. இப்பதான் குறுக்கு வலிக்குங்கால்வா, இடுப்பு வலிக்குங்கால்வா, முதுகு வலிக்குங்கால்வா, காலை கையெல்லாம் குடையுதுங்கால்வா. 1008 நோய் சொல்லிட்டு இந்த சின்ன வயசுலயே ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சிட்டு கிடக்கால்வா. நம்ம வயசுலலாம் என்னத்தை தான் கிழிக்க போறாளோ தெரியல. என்ன மேடம் ஹாயா படுத்தாச்சு போல? வாடியம்மா. ஆமா, வேற என்ன செய்யணுங்கிற? சும்மாயே உக்காந்தாலும் போர் அடிக்குது, காலை கையெல்லாம் வலிக்கதான் செய்யுது. அதான் இதுல செத்த நேரம் நீட்டி நிமிந்து படுப்பமேன்னு படுத்தேன். படு ஏன் எந்திரிச்சிட்ட? என்னை பார்த்து அம்பிட்டு பயமா உனக்கு? என்னை பார்த்து நீ பயப்படவும் வேண்டாம், எனக்கு மரியாதை கொடுத்து நீ எழும்புற அளவுக்கு நான் ஒன்னும் வயசுல பெரியவளும் இல்ல. அடி செருப்பாரு நாய, உன்னை பார்த்து எவடி பயந்தா கீர்கார பயவுல? நீ வந்திய சரி, இதுல செத்த உட்காருவேன்னு இடம் கொடுப்பமே எந்திரிச்சேன். நீ வந்த பிறகு எவ்வளாச்சும் படுக்க முடிய மாட்டேன் நிம்மதியா? இல்ல நீ படுக்கதான் விட்டுருவியாக்கா? சரி முறைக்காத. இதுல இந்த திணையில வந்து இரு. என்ன விஷயம்? அம்மா நீ காலையில என்ன தேடி வந்திருக்காக? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ படுத்திருக்கிய, அதான் சும்மா வந்து உனக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா, என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் வந்தேன். அப்படியா சங்கதி? சரி. அடியே யாரடி ஆழம் பாக்குற நீனே? உன்னை பெத்தபடி நானே. உன் மனசுல கிடக்கிறதா கக்கிட்டு போ. நீ ரொம்ப ஷார்ப்புமா, எப்படி கரெக்டா கேட்ச் பண்ணிட்ட விஷயத்த? அதானே சும்மா வரையில வந்து உட்காந்து கொசல விசாரிக்கிறதா? அடியே உன்னை பெத்தபடி நானே. காரி ஆகணுன்றதுக்காக நீ யார் காலை வேணாலும் பிடிப்பேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு என்னால ஏதோ காரி ஆக வேண்டியிருக்கு, அதான் பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சிக்கிட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் தான் வாத்திச்சியா வேலை பார்த்தனாக்கம், அதான் இம்பிட்டு விவரமா இருக்கேன். ஜாலியும் குடும்பம் எங்கன்னா சும்மா ஆடுமா? சும்மா சொல்லு என்னத்துக்காண்டு வந்தேன்னு. வெரி குட் மம்மி, இப்படிதான் ஷார்ப்பா இருக்கணும். பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை. மாறி ஒன்றும் இல்லையா? சரி ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா நீ தானடி சொன்ன அது ஒன்றும் இல்லைன்னு, பறவை என்னடி கேட்கறது? அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், எப்படி உன்ட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாம. நீ வேற நான் உன் பக்கத்து வீட்டு பொம்பளையாட்டி பேசுறதுக்கு யோசிச்சு பேசுறதுக்கு உன் அம்மா காரி தானே, சும்மா சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னவா எங்கன்னா வெளியில போனோம் வாரியாட்டின்னு கூப்பிட்டாள்வலா? அவளுக்குலாம் வேற வேலை வெட்டி இல்லையாங்க, வீட்டில் வேலைலாம் செய்வாளா இல்லையா? நான் இப்படி ஊர் சுத்திட்டு அலையிறாள்வ. காலையில முழிச்சு எந்திரிச்சதும் போறவன் அன்றைக்கு தான் வீட்டுக்கு வரேன். ஒரு பொம்பளை இப்படி ஊர் சுத்தினா ஊர்ல அவ்வளோ தப்பா பேச மாட்டாள்வ. இது என்ன இருந்தாலும் கிராமமா? சரி பொட்டப்புல வெளியில ஊர் சுத்திட்டு அலையிறான்ட்டு நாளைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தான் தப்பா பேசுவாள்வ. நான் போன வாட்டியே சொன்னோம்ல அது மாதிரிலாம் இன்னும் வெளியில போக கூடாதுன்னு. எதுக்கு இப்ப திரும்ப வந்து கேட்க நீனு? அவசர கூட கேட்ட இருக்காதம்மா. நான் ஒன்னும் அதை பத்தி அதுக்காகலாம் பர்மிஷன் கேட்கலாம் வரல. நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் உன்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். அப்ப வெளியில போக வேண்டிய வேலை இல்லைல்ல? அம்மா ரொம்ப நிம்மதி. சரி என்னன்னு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்கம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராள்வலாம். வந்து பின்னாடி செடி செட்டை குப்பை கோலெல்லாம் ரொம்ப அதிகமாக கிடக்கல, அதெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டு எல்லாத்தையும் தூத்து பெருக்கி போட்டு சுத்தம் பண்ணிட்டு போறேன்னு அல்வ. ஆளையும் மதுரை பாரு எதுக்கு வருவாள் எல்லாம் வந்து என்ன பார்த்துட்டு என்கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு வராளுங்க. இதுக்கு என்னடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆமா இது மாதிரி விஷயமே இருக்கு, அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன். அதானே அப்பமே சொன்னோம்ல ஏதோ விஷயம் ஆக வேண்டியிருக்குன்னு. என்னமாதான் பெருசா ஏதோ நம்ம தலையில குண்டத்துக்கு போட போறா. கள்ளி எப்ப பாரு என்கிட்ட விளையாடிட்டே இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. நான் சொன்னது உனக்கு கோவம் மட்டும் பெருசா பொத்துக்கிட்டு வந்துச்சுல்ல, இப்ப நீ எங்க வந்து நிக்கான்னு பாரு. திக்கற்றவனுக்கு தான் தெய்வம் தொணம்பாங்க. அப்ப நீ திக்கு தசை தெரியாம தவிச்சிட்டு நிக்கா, அதானே? அதுக்காண்டி தானே இங்க வந்து பம்மிட்டு நிக்க. அப்போ தெய்வத்தோட காலடியில விழுந்தாதான் நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டிதான் நீ இங்க வந்திருக்கியா? என்ன வணக்கம் காட்டாம நிக்கா? இங்கதான் இருக்கியா இல்ல என்னையா? பேச்சு மூச்சே இல்லாம சைலண்டா நின்னா என்னையா அர்த்தம்? நான் சொல்றது அப்போ 100க்கு 100 சரிதானே? அதுக்காக தானே உனக்கு பேச முடியாம பேச வார்த்தை வராம இப்படி சிலையாட்டு நிக்கா? சிலையா நின்னுட்டா போதுமா? வாயை திறந்து சொல்லியா? போக்கு முட்டி போனவனுக்கு தான் வேற கதி எது? நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் கடவுளே, நீ தான் என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணும் கடவுளேன்னு கடைசியில கடவுள்கிட்ட தான்
வந்து சரணாகதி அடைவாங்கம்பாங்க. அப்போ நீ வந்திருக்கனா, அப்போ உனக்கும் ஏதோ தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் இப்படி ஊம கொசுங்க கணக்கா நிற்க? வாய் திறந்து தான் சொல்ல. ஏன் இந்த அள்ளிக்கிட்ட சொன்னா என்ன? ஏன் என்னை நம்ப மாட்டியா என்ன? நான் ஒன்றும் உனக்கு கெடுதலான்னு நினைக்கிறவெல்லாம் இல்லை. நீ சொன்னா அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லலாமேன்னு பார்க்க. என்ன இருந்தாலும் நீ என் மாமா மாவன்ல, எனக்கு இல்லாத அக்கறையா வேற யாருக்கும் உன் மேல வந்துட போகுது. ஏன் என் மேல உனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லையாக்கும்? அதான் இந்த தெய்வத்தை வந்து நம்பி நிக்கியோ? கல்யாண வாழ்க்கையில தோத்து போன வந்தாண்டா நீனே. சொல்லு, அள்ளிக்கிட்ட அப்பா தான் சண்டை போட போறதால ஏன் வாழ்க்கையில எப்படி பிரச்சனை வருங்கிற? ஏன் அவளோட அண்ணனை கல்யாணம் பண்ணா அதுக்காக அவன் கோச்சுக்கிட்டு ஓடி போயிடுவான்னு பயப்படுறியா? என் தங்கச்சியே நீங்க இந்த வீட்டுல விட்டு வைக்கல, அவகிட்டே பிரச்சனை பண்றீங்க. அப்போ நான் உன் தங்கச்சி கூட வாழ மாட்டேன்ட்டு அண்ணங்கிட்ட அத்தான் சண்டை போடுவாங்கன்ட்டு நீ பயப்படுறியா? யாருடைய சுத்த கூறு கட்டவளா இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன், நீ என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு கிடக்க பாரு. கிறுக்கி, படிச்சா மட்டும் அறிவு வந்துடாதட்டி, அனுபவ அறிவும் வேணும். பெரியவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்தும் கேட்கணும் பார்த்துக்க. அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா சுமூகமா இருக்கும். ஏதோ எடுத்தோம் கவுத்தட்டு முடிவு எடுத்துன்னு வை, நாளைக்கு உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை எட்டி பார்த்து நீயும் பிரச்சனைல மாட்டிக்கிட்டு அதனால எங்க நிம்மதியும் தான் சேர்ந்து கெட்டு போவோம் பார்த்துக்க. நீ சொல்ற மாதிரி மருமக பிள்ளைனவோ தங்கமானவர் தான், இருந்தாலும் அவரை பாசக்காரர், முன்கோபக்காரர் வேற. அவரோட தங்கச்சிக்கிட்ட நாம பிரச்சனை பண்ணா அது அவருக்கு கோபத்தை கொடுக்குமா கொடுக்காதா? எப்படிமா? சுத்தமா லாஜிக்கே இல்லம்மா. அவ தப்பு செய்யறாமா, அதனாலதான் அப்பத்தாவே தட்டி கேட்கணுங்குது. அப்பத்தாக்கு அவ மேல இல்லாத பாசமா நமக்கு வந்துட போகுதுங்கிற? ஆமாண்டி, அது என்னவோ சரிதாண்டி. அதே மாதிரி அவர் என்ன இருந்தாலும் அவ கூட பிறந்த அண்ணன்ல. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உன் அண்ணங்கார பார்த்துட்டு வாயை மூடிட்டு மூச்சு கட்டாம நின்றுவானா சொல்லு? ஆளுக்கு முன்ன தலையை நீட்டி என் தங்கச்சி கிட்ட சண்டை போட நீ யாருன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? இந்த நேரம் உன்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, நீ ஏதாவது தப்பு செஞ்சியா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டா. அவ மூலையில அதெல்லாம் அப்ப எட்டவே எட்டாது. நம்ம தங்கச்சிக்கு பிரச்சனை, நம்ம தங்கச்சி கிட்ட சண்டை போடுறாங்க, நம்ம தங்கச்சி ஏதோ பண்ண போறாங்கன்ற பய உணர்வு எட்டி பார்க்கும்போது உன் அண்ணங்காரன் என்ன செய்வான் சொல்லு? அதே தாண்டி, நான் வளர்த்த பிள்ளை தாண்டி நம்ம மருமக பிள்ளையும். அப்ப அவர்கிட்டயும் அதே குணம் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கதான் செய்யும், யாரு இல்லைன்னு சொன்ன. ஆனா அதையும் தாண்டி அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்கம்மா. சூழ்நிலை அறிஞ்சு என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, இதை எப்படி தீர்க்க முடியும், ஏன் சண்டை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க தன்னை மாத்திக்கிற குணம் அவங்களுக்கு இருக்குமா? ஏன்னா நான் அவங்க பொண்டாட்டி, எனக்கு அவங்களோட நல்லா தெரியுமா தெரியாத சொல்லு? நீ என்னதான் சொன்னாலும் என் மனசை கடந்து அடிச்சுக்குதுரி, சமாதானமே ஆக மாட்டேங்குதுரி. இங்க பாரு, அவங்களுக்கு எப்படி அவங்க தங்கச்சி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் அண்ணன் முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் தேவைப்பட்டா என் வாழ்க்கையை கூட விட்டு கொடுப்பேன். எனக்கு ஒண்ணு கல்யாண வாழ்க்கை முக்கியம் இல்ல. என்ன பேசுற நீ? அவளே ஏற்கனவே நந்து போய் நிக்கா, நீ குறைய அவளை நோகடிக்கிற. அவளுக்கு புரியுற மாதிரி பேசு, இல்லனா வாயை மூடிட்டு சத்தம் கட்டாம நில்லு. அதை விட்டுட்டு நீ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது பேர்ல இன்னும் அவ மனசை ஏன்டி காயப்படுத்துற? இந்த பிள்ளைக்கு இருக்கிற பக்கம் கூட உனக்கு இல்லையடி. நீ எப்ப பாரு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றிய. இப்ப பாரு புரிஞ்சுதா? அவளுக்கு கூட என் மனசு புரியுது, ஆனா உனக்கு புரியலடி. இருமை அம்மா, நீ அழாதம்மா, நீ பயப்படாம எதுவும் நடக்காது. இவ சும்மா உன்னை சீண்டி பார்க்க பாத்துக்க. ஏய் அறிவு கட்டவளே, அம்மா சொல்றத கேட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடு. நீ அழாம பேசினாதான் நான் உனக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுப்பேன். என் வாழ்க்கையில இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உனக்கு உத்தரவாதமும் கொடுப்பேன். நீ இப்படி அழுதுகிட்டே நின்னன்னு வையேன், நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்துருவேன். இப்ப என்ன, அத்தானோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அத்தா உடனே கோபப்பட்டு என்னையும் அவர் வாழ்க்கையில இருந்து விலக்கி வச்சிருவாரு, அதானே? அம்மா, என்ன காரியம் பண்றீங்க? அது சரியான லூசுமா. என்னைக்கு டைரக்ட் விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கு, இப்படி சுத்தி வளைச்சு தான் வரும். அவ இப்பதான் பாயிண்ட் பிடிக்கி வந்தா, அது புரியாம நீ அவளை போட்டு இப்படி அடிச்சா எப்படி? ஏடி ஏன் அம்மா போட்டு பாடா படுத்துற? விஷயத்தை நேரடியா சொல்லுவியா? அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சிட்டு இப்ப பாரு அவ டென்ஷன்ல உன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா. எதுக்கு
கோவப்படுற? கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இங்க தப்பா நடக்கல. முதல்ல நீ நிதானத்துக்கு வா. அப்பதான் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லா தெளிவா புரியும். நீ கோவப்படுறதால எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும். இங்க பாரு, இந்த பிரச்சனையால என் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துருமோன்னு நீ பயப்படுறியான்னு தான் நான் கேட்க வந்தேன். ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும்பாங்க. நீ சொன்னல. இப்ப நான் அதையே வச்சு உன்னை திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னால பதில் சொல்ல முடியுமான்னு பாப்போமா? நம்ம அண்ணனை வளர்த்த நீ தான் என் புருஷனையும் வளர்த்த. அதனால அண்ணன் இருக்க குணம் அவர்கிட்ட இருக்கும்னு நீ எதிர்பார்க்குற. அதே மாதிரி தானே அந்த அள்ளி கழுதியும் நீ தானே வளர்த்த. ஆனா அவ மட்டும் ஏன் மாறி நிக்கா? அவளுக்கு மட்டும் ஏன் கெட்ட குணம் எட்டி பாக்குது? அவ மட்டும் ஏன் தப்பு செய்யறா? அது வந்து என்ன வாய் அடைச்சு போச்சா? இல்ல ஊமி ஆயிட்டியா? இல்லனா என்ன பேசுறதுன்னு புரியலையா? அதான் இப்படி திக்கி திணறியா? வார்த்தை ஒன்னோடு ஒண்ணு முட்டி மோதிட்டு வர்றதால எந்த வார்த்தையை முன்னாடி பேசுறது எந்த வார்த்தையை பின்னாடி பேசுறதுன்னு தெரியாம திணறிட்டு கிடக்கியாக்கும். நீ பேசாம இரு. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப பாரு. போடி கழுத. ஐயோ, விளையாடுறதுக்கு இது வாடி நேரம். வயிற்றுல புளிய கரைக்குதுரி. எனக்கு நெஞ்சுக்குள்ள வர திக்குன்னு அடிக்குதுரி. உடம்பெல்லாம் படபடப்பா வருதுரி. என்ன பண்றதுன்னே புரியல. கழுத தலை அப்படியே பம்பரமா கிருகிருன்னு சுத்துதா? கை காலெல்லாம் குடுக்குன்னு நடுங்கிக்கிட்டு கிடக்கா? ஓடுறதா நிக்கிறதா நடக்கிறதா படுக்கிறதா பாயிரதான்னு புரிய மாட்டேங்குதா? அடியே போதும்டி அம்மா தாயே. நான் இப்ப நல்லா தெரிஞ்சுட்டம்மா தாயே. எனக்கு கோவம் சுத்தமா இல்லம்மா. புரியுற மாதிரி சொல்லுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அது இப்ப கேளு, நான் சொல்றேன். இங்க பாருமா, நான் கேட்ட கேள்விக்கு நானே உனக்கு புரியுற மாதிரி பதில் சொல்றேன். ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டதும் இருக்கும்பாங்க. அப்படிதான். அத்தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க கூட பிறந்த தங்கச்சி ரொம்ப மோசமானதா இருக்கு. அவளுக்கு சின்ன வயசுல குணம் காணாதுமா. நீ வளர்த்த வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான். அதனாலதான் வண்டி இவ்வளவு நாள் இழுத்து கட்டி ஓடி இருக்கு. இப்ப அவளுக்கு இயலாத சூழ்நிலை வந்ததும் பொங்கிக்கிட்டு பிரவாக எடுத்துட்டு வெளில குப்பிடிச்சிட்டு அம்பிட்டுதான் இப்படி போக்கு முட்டு போய் சொல்றாள. அவ இப்ப சொல்றத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது பிரயோஜனமா இருந்திருக்கும். அண்ணங்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டு பார்த்துருந்துருக்கலாம். அதுக்கு முடியாம போச்சு. நம்ம கையில 5 வரலும் சரியா வர்க்கு சொல்லு. ஒன்று நெட்டையும் குட்டையுமா ஏற்ற இறக்கமா தானே இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாம் இப்படிதான் நடக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எல்லாம் சந்தோஷமா போயிட்டா அப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கையில சுவாரஸ்யம் ஏது இருக்கும் சொல்ல பார்ப்போம். குடும்பம்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்புறம் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பமான சூழ்நிலை எல்லாமே அமையதா செல்லும். எல்லாத்தையுமே நம்ம ஏற இறங்க பார்த்து அதை சரி கட்டி வாழ்ந்து சாதிச்சு காட்டுறதுதான் நம்ம வாழ்க்கையோட நம்மளோட சாமர்த்தியம். அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டு பொங்கி அழுதுகிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த பயத்தை நீ வெளிக்காட்டிக்கிட்டு எல்லாரோட நிம்மதியும் உன்னால சேர்ந்து கெட்டு போகும். சரிடி, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு மருமக பிள்ளை தங்கமான குணத்துக்காரர் தானே, அதனால அவரு புரிஞ்சுக்கிட்டு வரேங்கிற அதானே? ஆமாம்மா, முதல்ல அவர் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு நிச்சயமா கோவப்படதான் செய்வார். ஆனா நடந்ததை நம்ம எடுத்து சொல்லும் போது அவர் புரிஞ்சுக்கிடுவாரு. அவருக்கு தெரியாததா? சரிடி, சரி. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல வந்தேன். உனக்கு தான் புரியவே இல்லை. நீ வளர்த்த வளர்ப்பு தானே. அவர் எப்படி இருப்பாரு? உனக்கே இந்த நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அவரு முன் கோபக்காரர் தான். ஆனா எவ்வளவு அளவு அவர் கோபம் வருதோ அதே அளவு அடுத்தவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுப்பாருமா. அள்ளி லவ் பண்றது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை. அதே சமயம் அதை சொல்றதுக்கு நேரங்காலன்னு ஒன்று இருந்திருக்குல. காலதாமதமாகி வெளியில வர எந்த விஷயமும் பிரயோஜனம் இல்லாம தான் போகும். சொல்லாத காதல் என்னைக்குமே கல்லறைக்கு தான் போகும். கொஞ்சம் முந்தையே சொல்லியிருந்தாள்னா ஒருவேளை அண்ணங்கிட்ட நம்மளே பேசி ஏற்பாடு பண்ணி அவங்க கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்துருக்கலாம். அது அவளுக்கும் தெரிஞ்சதால தாண்டி மூச்சு விடாம இம்புட்டுனால மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டு நாளை கடத்திட்டே போயிட்டு இருந்திருக்கா. ஆனா உன் அண்ணங்காரன் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்றது அவ எதிர்பார்க்காம நடந்த ஒண்ணு. அதை இப்ப தாங்கிக்க முடியாம போகதான் வெளியில கூப்பிடிச்சிட்டு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இது புரிய உனக்கு இம்பூட்டு நேரம் ஆயிருக்கு அம்மாடி. பிள்ளை கஷ்டப்படுறான்றதுக்காக நம்ம பார்த்துட்டு சும்மாயா போக முடியும்? அதான் பேசி கீசி எடுத்து எப்படியோ ஒரு வழியாக அவனுக்கு சுமூகமாக ஒரு கல்யாணத்தை முடிச்சு போட்டுவிட்டான். அது அவளுக்கு பொறுக்கலை. இவன் கல்யாணம் கட்டாமல் இருப்பான். இவன் பிறத்தாலே அப்படியே சுற்றிட்டலன்னு பார்த்துருப்பா போல இருக்கு கிறுக்கி. இப்போ இவன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணதும் அவளுக்கு அங்கே போக்க முட்டி போச்சு. அதானடி நீ சொல்ல வர? அம்மா அதேதான். நீ தேவையில்லாம இதை நினைச்சு கவலைப்படாத, பயப்படாத, புரியுதா? அதே சமயம் நீ உன் வயால மருமக பிள்ளைட்ட எதுவும் சொல்லிடாதடி. அவருக்கு தானா தெரிஞ்சுட்டு போட்டு. கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேம்மா.
அதே சமயம் நீ அவர்கிட்ட வளராம இருந்தா சரிதான். நானும் சொல்ல மாட்டேன். அப்பா மூலமா தெரிஞ்ச அது நாளைக்கு பிரச்சனை, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன. இப்போ கூட பாருங்க, என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்திருக்கு. இருந்தாலும் நான் சோர்ந்து போகாம எதிர்த்து போராடி அடுத்த வீடியோவை அப்லோட் பண்றேன் பார்த்தீங்களா. எல்லாருக்குமே எப்பவுமே முதல்ல நடக்கிற விஷயம் தான் ஒரு பொக்கிஷமா இருக்கும்பாங்க. அப்படிதான் எனக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு ஒரு பொக்கிஷமா தான் இருக்கு. அது என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்டாவே இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் பாசிட்டிவாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க டெய்லி வீடியோ போடாதீங்க சிஸ்டர்னு போட்டிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்னென்னா, உன்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, நீ டெய்லி போடுவேன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீ போடாததால் அவங்க கோவத்தில் கூட அப்படி போட்டிருக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அதை பாசிட்டிவாக டெய்லி வீடியோ போடுங்க சிஸ்டர்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர்னு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது சாந்தின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்ததும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது ரெண்டாவதாக வந்த கமெண்ட்டு தான். இப்படி தான் உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் கதையில் ஏதாவது சேஞ்ச் போனதுனாலும் அதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஏடி அது என்னது கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பொண்ணான கருத்துக்களை சேவ் பண்ணிடுங்க. அதான்